நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நம்முடைய திரு சச்சிதானந்த் அவர்கள் ஏறத்தாழ 4,33,321 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள வருகிறேன். அதில் குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், அதேபோல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் காரத் மற்றும் யெச்சூரி அவர்கள், இன்னும் தலைவர்கள், ஏனைய கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் இயக்கம் மற்றும் ஏனைய கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவிப்பதற்கு முன்னால், நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு அதிகபட்ச வாக்குகள் அளித்து வெற்றி பெறச் செய்த நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கு பெருமை சேர்த்த நம்முடைய மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளின் சார்பாக நான் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் வருகையிலிருந்து தேனிக்கும் திண்டுக்கல்லுக்கும் ஒரே இடத்திலே பிரச்சாரம் செய்து நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய நம்முடைய தொண்டர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் 2 தொகுதிகளும் வெற்றி பெறச் செய்வதற்காக தமிழகத்தின் முதல்வர் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் தேர்தல் களத்தில் எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் வருகையிருந்து முழுமையாக பிரச்சாரம் செய்து வாக்குகளை சேகரித்த நம்முடைய இளைஞரனுடைய செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக. அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் வருகையிலிருந்து திராவிடர் கழகம் மற்றும் இணைய இயக்கங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் திண்டுக்கலுக்கு வருகையிலிருந்து வாக்கு சேகரிப்பதற்கு உதவிய அத்தனை பெருமக்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தோழர் சச்சிதானந்த் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரலாற்றில் இல்லாதவருக்கு நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் 4,43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாம் உழைத்த உழைப்பிற்கு நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற மக்களெல்லாம் நமக்கு இன்றைக்கு அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ ஒன்றும் அவங்க ஒன்றும் தனி மெஜாரிட்டி வரலையே, எல்லாம் இப்போ இன்னும் போகணுமே, இன்னும் எண்ணி முடிக்கணுமே. எண்ணி முடிக்கல நிச்சயம் நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இந்தியாவே விரும்புகிறது. அது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்.